அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். +2 தேர்வில் செஞ்சியில் உள்ள ஒரே மையத்தில் வேதியியல் பாடத்தில் 167 பேர் சென்டமெடுத்த விவகாரத்தில் தற்போது பள்ளிக்கல்வித்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம். பாண்டியராஜன், வணக்கம். பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் என்ன மாதிரியான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள் வெளியான பிறகு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தேர்வு மையத்தில் மட்டும் 167 பேர் வேதியியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள். அது எவ்வாறு சாத்தியம் என்கின்ற அந்த பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு பதிலளித்து பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மாணவர்கள் உண்மையில் படித்து எழுதிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் இதனை ஒரு முன்னெச்சரிக்கையாக முன்னோடியாக எடுத்துக்கொண்டு இதனை நாங்கள் விசாரணை மேற்கொள்வோம் என அவர் சொல்லியிருந்தார். வினாத்தால் கசிந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை என நேற்று செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில 100க்கும் மேற்பட்டோரிடம், அதாவது அங்கு தேர்வு மையத்தில் இருக்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடியவர்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அந்த தேர்வு கட்டுப்பாட்டாளர்கள் என 100க்கும் மேற்பட்டோருடனான விசாரணை நடைபெற்றதாகவும் அதற்கான முதற்கட்ட அறிக்கை தற்போது தேர்வுத்துறை இயக்குநரிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. மேலும் 167 மாணவர்களினுடைய விடைத்தாள்கள், அவர்கள் தேர்வு எழுதியிருக்கக்கூடிய அந்த விடைத்தாள்களில் எழுதியிருக்கக்கூடிய அந்த பதில்களையும் பரிசோதனை செய்திருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் மூலமாக மாணவர்கள் ஒரே மாதிரியான வாக்கியங்களையோ வார்த்தைகளையோ எழுதவில்லை என்பதை கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் இதனால் முறைகேடு எதுவும் நடைபெறுவதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்கின்ற அந்த முதற்கட்ட தகவலை பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த விடைகள் என்பது அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த 5 மதிப்பெண் மற்றும் 2 மதிப்பெண்களுக்கான விடைகள் என்பது வாக்கியங்கள் மற்றும் வார்த்தைகள் விவராக இருக்கிறது. அந்த கண்டென்ட் அடிப்படையில் அவர்களுக்கான மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது என்கின்ற அந்த முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் இந்த விசாரணை என்பது இறுதி பெற்று மாணவர்கள் உண்மையிலேயே படித்து 167 பேரும் மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் அவர்களுக்கு பாடம் எடுத்த முறையை தமிழகம் முழுவதும் அமல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் அவற்றை அந்த மாதிரியை வைத்து மற்ற ஆசிரியர்களுக்கு பாடம் எடுப்பதற்கான அறிவுறுத்தல் வழங்கப்படும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நேற்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மாணவர்களுடைய விடைத்தாள்களை சோதனை செய்யக்கூடிய பணிகள் நிறைவு பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.